ஹாய் எவ்ரிவன். எனக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க. நீ எப்படி ஃபர்ஸ்ட் டே சினிமா ஷோக்கெலாம் போற? நீ ஜென்ரலாக யூஸ்வலி அப்படிலாம் போக மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கேள்வி என்னை கேட்டபோது எனக்கும் ரொம்ப ட்ரிகர் ஆச்சு. என்னையே இவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. நான் வெளியே போகிறது போகாதெல்லாம் ஏன் இஷ்டம் தானே, என்னோட டைம் என்னோட விருப்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி எனக்கு ஆப்போசிட்ல இருந்தவங்க கேள்வி கேட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது, அந்த கேள்வியிலையும் எந்த தப்பும் கிடையாதுங்க. எனக்குள்ள இருந்த ஒரு கில்ட்டா ஒரு லிமிட்டிங் பிலீஃப் தாங்க அந்த கேள்விக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ண விடாம என்ன ரியாக்ட் பண்ண வச்சுது. டீப் டவுன் எனக்குள்ள இருந்த லிமிட்டிங் பிலீஃப், நான் எப்பவுமே என்ஜாய் பண்ணக்கூடாது, ஐ ஷுட் பி வெரி ஃபோக்கஸ்ட் இன் வாட் ஐ எம் டூயிங் அப்படின்றதும், அப்படி ஒருவேளை நான் என்ஜாய்மெண்ட்டுக்கு போனால் என்னோட ஃபோக்கஸ் மிஸ் ஆகும் அப்படின்ற ஒரு லிமிட்டிங் பிலீஃப் எனக்குள்ள இருந்தது. ரெண்டாவதா, வாட் இஃப் அதர்ஸ் ஜட்ஜ் மீ, நான் ஒரு விஷயம் பண்றேன்ற போது மித்தவங்க என்னை பார்த்து என்ன நினைப்பாங்க அப்படின்ற லிமிட்டிங் பிலீஃப் எனக்கு டீப் டவுன்ல இருந்ததுங்க. ஸோ கேட்ட கேள்வியில இருந்தோ இல்லை கேட்டவங்க கிட்டயோ எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எனக்குள்ள இருந்த லிமிட்டிங் பிலீஃப் தான் என்ன அவங்களுக்கு ஒரு ஆன்சரை கொடுக்க விடாம ரியாக்ட் பண்ண வச்சுது. இந்த மாதிரி யாராவது உங்களை ஏதாவது ஒரு கொஷின் பண்றாங்க நீங்க அப்படின்ற போது நீங்க அவங்களுக்கு ரியாக்ட் பண்றீங்க ரேதர் தென் ரெஸ்பாண்டிங் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு நடந்திருக்குன்னா, then if you are interested to work on your limiting beliefs, identify பண்ணி அதில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, then book for a free one-on-one session with me by filling the form that is available in the bio or DM me stating one-on-one.